சகோதரர் மற்றும் சகோதரிகளை உங்க அனைவரும் நம்ம வரவேற்கிறோம். 2ஆம் வாரம் இந்த முதலாவது வால்யூம் உடைய இருக்கிற தியானம் ஆராய்ச்சிக்கு 7ஆம் தூதன் மூலமாய் எழுதப்பட்ட முதலாம் வால்யூம் உடைய இருக்கிற படிப்பு மற்றும் தியானம். இது 2வது வாரம். முதலாவது வாரத்துல ஒரு இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் பகுதி நம்ம பார்த்து நம்ம முதலாம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒரு 2 பேரா பார்த்தோம். ஆனா இதோடைய நம்மளுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா, ஒரு பேரா நம்ம வாசிப்போம். இப்ப போன தடவையோட ஃபீட்பேக் என்ன கேட்டோம்னா, அந்த இருக்கிற வாசிக்கிற வேகம் கூட கொஞ்சம் ஸ்லோவா பண்ணோம். நம்பர் 1. நம்பர் 2 ஒவ்வொரு பேரா முடிக்கும் போது யாராவது கிட்ட ஏதாவது கேள்வி இருந்தா, சந்தேகம் இருந்தா, நான் அது சுருக்கமா சொல்லிட்டு பிற்பாடு நீங்க கையை அப்படி காமிச்சிட்டு நீங்க உங்க பேரை எடுத்து நான் கேட்கிறேன், நீங்க கேள்வி கேட்கலாம். போன தடவை ஒரு சகோதரர் தூத்துக்குடியில இருக்கிற சகோதரர் கனிராஜ், அவருக்கு 3 கேள்விகள் இருந்துச்சு. ஆனா அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல கேட்கறதுக்கு. ஸோ இந்த விஷயத்தை உங்க அனைவருக்கு நம்ம தெரிவிக்கிறோம். இந்த மெத்தட் இப்படித்தான் இருக்கும். ஒரு பேராகிராஃப் வாசிக்க போறோம், அது சுருக்கமா உங்களுக்கு சொல்ல போறேன். அப்புறமா அந்த பேரா மேல உங்ககிட்ட ஏதாவது கேள்வி இருந்தா, ஏதாவது சந்தேகம் இருந்தா அந்த உடனே அந்த வாய்ப்பு நீங்க பயன்படுத்தலாம். இதெல்லாம் முடிச்ச பிற்பாடு தான் நம்ம அடுத்த பேராக்கு கண்டினியூ பண்ண போறோம். ஸோ சகோதர சகோதரிகள், இது உங்களுக்கு முழுமையான சுயாதீனம் இருக்குது. உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்தலாம். உங்களுடைய அந்த ஹேண்ட் சிம்பிள் பயன்படுத்துங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்கோம் யார் யார்கிட்ட கேள்வி இருக்கு, யார் யாருக்கு கேட்கணும். நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். ஸோ நம்ம வரவேற்கிறோம் நம்மளுடைய இந்த புத்தகத்துடைய வாசிக்கிற சகோதரி பில்பெட் ராணி. போன தடவை நம்ம வாசித்தோம் 2 பேரா, மறுபடியும் நம்ம வாசிக்க போறோம். ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் கேள்விகள் இருக்கு. ஸோ சிஸ்டர், சாப்டர் 1 முதலாம் அதிகாரம் அதோடைய இருக்கிற தலைப்பு மற்றும் முதல் பேராகிராஃப் தயவுசெய்து வாசிக்க. அத்தியாயம் 1. மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவ ராக்காலம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் என்னும் இப்புத்தகத்தின் தலைப்பு தேவனுடைய திட்டங்கள் படிப்படியாய் நிறைவேறி வருகிறது என்பதையும், அவைகள் தேவனுக்கு முன்கூட்டியே வரிசை கிரமமாக தெரியும் என்பதையும் சுட்டி காட்டுகிறதாய் இருக்கிறது. இவ்விதமாய் பார்க்காவிட்டால் தேவனுடைய வெளிப்படுத்துதல்கள் ஒன்றுக்கு ஒன்று இசை உள்ளதாயும் ஒழுங்குள்ளதாயும் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இக்காலம் மனுக்குலத்திற்கு பாவம் அனுமதிக்கப்பட்ட இருண்ட காலமும் மறக்க கூடாததாயும் இருக்கிறது. தேவனுடைய ஆதரவும் நீதியுமான மகிமையான நாள், நீதியின் சூரியனான மேசியாவினால் உதயமாகி முழுமையாக தெளிவாக எல்லார் மேலும் பிரகாசமாகி அனைவரையும் குணமாக்கி ஆசீர்வதிப்பதுடன் இவ்வளவு நாட்களாக பிரசவ வேதனைப்படும் அனுகுலம் அனுபவிக்கும் பயம் நிறைந்த இரவின் அழுகையையும் சஞ்சலத்தையும் வேதனையையும் வியாதியையும் மரணத்தையும் மாற்றி சந்தோஷமும் பாக்கியமும் ஆசீர்வாதமும் நிறைந்த காலங்களாக மாற்றி போடும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். சங்கீதம் 30:5. சகோதரிக்கு நன்றி. இப்போ அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளை, உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சங்கீதம் 30:5 அது ஆங்கிலத்துல அது சாயங்காலம் பதிலாக இருவுல அழகை தங்கும், விடியற் காலத்துல களிப்பு உண்டாக்கும். இந்த முதல் பேராகிராஃப்ல சகோதரர் நமக்கு முதல் அறிமுகம் கொடுக்கிறார். இந்த புத்தகத்தோடைய இருக்கிற தலைப்பு யுகங்கள் பற்றியான தெய்வீக திட்டம். இதுல ஒரு ராத்திரி முதல் காணப்படுது. அந்த ராத்திரி ஓடி இருக்கிற பகுதி அது பாவம் மற்றும் மரணம் ஆண்டு கொண்டு இருக்கிற காலகட்டம். ஆனா இந்த
தேவனுடைய திட்டத்துல அந்த ராத்திரிக்கு பிற்பாடு வருது ஒரு விடியற் காலம். அந்த விடியற் காலம் எப்போ பார்க்கிறோம்னா, வேதம் சொல்லுது, நீதியின் சூரியன் உதிப்பார். நீதியின் சூரியன் பற்றி நம்ம மலிக்கியால 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்போ இந்த விஷயத்தை போன தடவை ஏற்கனவே நம்ம வாசித்து சுருக்கமா பேசிட்டோம். இதன் மேல ஏதாவது யாருக்கு கேள்வி இருந்தா, கருத்து இருந்தா, இப்ப நீங்க தெரிவிக்கலாம். பிரதர் எஸ். சகோதரர் கனிராஜா. பிரதர் கலிராஜ் தூத்துக்குடி பிரதர். குட் ஈவினிங். அந்த யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் படிப்படியாய் நிறைவேறி வருகிறது என்பதையும் அவைகள் தேவனுக்கு முன்கூட்டியே வரிசை கிரகமாக தெரியும் என்பதையும் சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. இவ்விதம் பார்க்காவிட்டால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குத, நம்ம எந்த மாதிரி நம்ம பார்த்து அதை நம்ம புரியணுங்குத? ஆக்சுவலி இது பிரதர், இது இவைக்கும் பார்க்காவிட்டால் அப்படி சொல்லும்போது, இந்த யுகங்கள் பற்றியான தெய்வீக திட்டம் வேதம் தான் பேசுது. வேதத்துல இந்த இருக்கிற தெய்வீக திட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவி தேவைப்படுது. இது வரைக்கும் பொதுவாக இருக்கிற பேர் கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய வேதம் வாசிப்புல இந்த அளவுக்கு தேவனுடைய தெய்வீக திட்டம் சரியான பார்வையில பார்க்கறதுக்கு அவங்க வாய்ப்பு கிடைக்கல. அவங்க அந்த விஷயத்தை குறித்து தான் இங்க இங்க பிரதர் ரசல் வந்து பேசியிருக்கிறார். ஓகே பிரதர். அதான் பிரதர், அந்த யுகங்களை பற்றி தெய்வீக திட்டம் அந்த ஆக்கியோனின் முன்னுரையில சாத்தானுடைய வல்லமையும் தந்திரங்களையும் வெகு சிலரை நன்கு புரிந்துள்ளனர் அப்படின்னு போட்டு பிரதர், ஏன் அநேகரால புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் இந்த பார்வை பிரதர், இது பார்வை என்ன நம்ம பாக்குறோம்னா, வெகு சிலர் சொன்னா பொதுவா இந்த முதல் வால்யூம் வெளிப்படும் போது இது போகுது எங்க நம்ம பாக்குறோம்னா, இது போகிறது பேர் கிறிஸ்து மண்டலம்ல. பேர் கிறிஸ்து மண்டலத்துல இருக்கிற பேர் கிறிஸ்தவர்கள், வெறும் விசுவாசிகள் இந்த புத்தகம் அவங்க எடுத்து படிக்கும்போது அவங்களுடைய பார்வையில கண்டிப்பா இந்த விஷயத்தை குறித்து ரொம்ப சிலருக்கு தான் நல்ல விவரம் தெரியும். ஏன்னா அது நம்மளால தெரியும். நாங்க இப்போ ஓரளவுக்கு ஒரு அறிவுக்குள்ள வந்துட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா, தேவன் வந்து அவருடைய கிருபையில நம்மளுக்கு இந்த புது சிருஷ்டிக்கு அழைப்பு கொடுத்து ஆவியினால் ஜனப்பித்திருக்கிறார் அவருடைய சத்தியத்தின் ஆவியில. அது காரணத்தினாலதான் நாங்க இப்படிப்பட்ட பார்வை இருக்குது பார்க்கறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு, பேசுறதுக்கு. ஆனா பொதுவாக ஆரம்பத்துல இந்த புத்தகம் எழுதும் போது இந்த புத்தகம் யார்கிட்ட போகுதுன்னா, இது புத்தகம் வந்து 1886 வெளியிடும் போது இது போகுது பேர் கிறிஸ்து மண்டலம். நீங்க ஞாபகம் வைக்கணும். அந்த நேரத்துல அந்த நேரம் மட்டுமில்ல, அமெரிக்கால பேசிக் வந்து வால்யூம்ஸ் வச்சு தான் கொடுக்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் தான் நம்மளுடைய 53 கிளாஸ் மாதிரி அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு கருவி. ஓகே, தேங்க்யூ. வேற சகோதர சகோதரிகள் அந்த முதல் பேராகிராஃப் மேல, இப்ப நம்ம படிச்ச பேராகிராஃப் மேல அந்த இரவு காலம், வரப்போற பகல் காலம் பத்தி, நீதியின் சூரியன் உதிப்போம், இது பத்தி ஏதாவது கருத்து, கேள்வி கேட்கணுமா? கேட்கலாம். கண்டினியூ பண்ணலாமா? 2ஆம் பேராகிராஃப் சிஸ்டர். பக்கம் 2, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். இவ்வுலகில் தவித்து வேதனைப்படுகிற சிருஷ்டியானது, அதாவது அனைத்து உயிர்களும் ஒரு பொற்காலத்துக்காக ஏங்கி நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் யெகோவாவின் கிருபையுள்ள நோக்கங்களை பற்றி அறியாதவர்களாக வெறுமனே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பொற்காலத்தை பற்றி அவர்கள் கொண்டிருக்கும் அதிகபட்ச எதிர்பார்ப்புகள் அக்காலத்தில் நிஜமாக நடக்கப் போவதை காட்டிலும் மிக மிக அற்பமான எதிர்பார்ப்புகள் ஆகும். மாபெரும் சிருஷ்டிகர்
ஏற்படுத்த இருக்கும் கொழுமையான பதார்த்தங்கள் அல்லது ஆசீர்வாதங்கள் அடங்கிய விருந்தானது அவர்களை மிகுந்த ஆச்சரியத்துக்கு உட்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் நியாயமாக எதிர்நோக்குவதையும் விட மகா மேன்மையானதும் அபரிமிதமாகவும் இருக்கும். எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் மேலான தேவனுடைய அன்பின் நீளம், அகலம், உயரம், ஆழம் இவைகளை பார்த்து பிரமிக்கும் தம்முடைய சிருஷ்டிகளுக்கு அவர் விளக்கி கூறும்போது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஏசாயா 55வது அதிகாரம் வசனம் 8 மற்றும் 9 என்று விளக்குகிறார். சிஸ்டருக்கு நன்றி. இப்போ அன்புக்குரிய சகோதர இன்னொரு பாயிண்ட் சொல்ல வேண்டி இருக்கு. அந்த முதலாம் பேராகிராஃப்ல வந்து பிரதர் வந்து பேசுறார், ஒரு இருவு முதலாவது வருது. அது வந்து பாவம் மற்றும் மரணத்தோடு இருக்கிற பாதிப்பு, தீமையின் அனுமதி. அதுக்கு பின்பு தேவனுடைய திட்டத்துல ஒரு விடியற் காலம் வருது. இப்போ இது வந்து பார்க்கும்போது ஒரு இன்னொரு பார்வையில இன்னொரு பாயிண்ட்ல பார்க்கும்போது சிருஷ்டிப்பின் முறைப்பாடு, தேவனுடைய சிருஷ்டிப்பின் முறைப்பாடு நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பார்த்தாக்கா 6 சிருஷ்டிப்பின் நாள்ல முதல் ஒரு சாயங்காலம் கடைசியில முடிக்கிறது ஒரு விடியற் காலம். சோ இது ஒரு இன்னொரு பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணி நீங்க யோசிக்கலாம். சோ இப்போ இந்த 2ஆம் பேராகிராஃப்ல நாங்க பார்க்கிறது மனிதனுக்குள்ள இந்த இருட்டின் சமயத்துல, இந்த தீமையின் அனுமதியின் காலத்துல அநேக விதமான நாசம், மோசம், நஷ்டம், தீமை, நோய், வலி, மரணம் அனுபவத்தின் மத்தியில மனுஷனுக்குள்ள ஒரு தேவன் வச்சிருக்கிறார் ஒரு நம்பிக்கை. போன தடவை உங்களுக்கு நான் காமிச்சேன், அது பிரசங்கில 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அது வந்து உலகம் அவருக்குள்ள வைக்கல, மாறாக நித்திய நம்பிக்கை, அதாவது நித்தியத்துவம் சொல்லலாம், அவங்களுடைய இருதயத்துல வச்சிருக்கிறாரு. இது தேவன் தான் மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிறார் இந்த காலகட்டத்துல. இது விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா என்ன அது தேவன் வச்சிருக்கிறார், என்ன வரப்போகுது தெரியாது, யாருக்கு தெரியாது, உலகத்துக்கு தெரியாது, யாருக்குமே அது தெரியாது, கற்பனை கூட பண்ண முடியாது தேவன் எப்படி வச்சிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமை பார்த்தாக்கா அந்த வரப்போற காலத்துக்கு முன்னாடி கண்டிப்பா யாருனால் யோசிக்க கூட முடியாதான் இங்க நம்ம பார்க்கிறோம். இது விஷயத்தை நம்ம வசனத்துல வாசிக்கலாம். அந்த விடியற் காலம் தேவனுடைய ராஜ்யத்துடைய கண்ணுக்கு தெரிகிற பாகத்தை குறித்து ஏசாயா 25ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 25வது அதிகாரம் வசனம் 6. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிணமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாய் இருக்கும். சோ இது வசனம் வந்து பேசுது அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி வெளிப்படும். தேவனுடைய ராஜ்யம், புதிய வானம் புதிய பூமி இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் போது. இப்போ அன்பு சகோதர சகோதரிகள், யாராவதுக்கு கேள்வி கருத்து எதா இருந்தா நீங்க பேசலாம். ஏதாவது நீங்க புரிஞ்சுக்கல கூட நீங்க சொல்லலாம். யாருக்கு கருத்து இல்ல போல தெரியுது எனக்கு. முன் போகலாமா? சரி, 3ஆம் பேராகிராஃப்க்கு போகலாம். பக்கம் 2.
செகண்ட் பேரா, கடந்த கால, நிகழ்கால, எதிர்கால தேவ திட்டங்களை உள்ளடக்கிய இதை பட்சபாதம் இல்லாமல் வாசிக்கும் எவருக்கும் இதுவரையிலும் தேவன் செய்து வந்தவைகள் இசைவாயும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாயும் இருக்கிறது என்பதை இப்புத்தகத்தின் மூலம் எவரும் காட்டாத விதமாய் காண்பிப்போமானாலும் இது ஆசிரியரின் திறமையினால் ஆவது சக்தியினால் ஆவது கண்டுபிடிக்கப்பட்டதாக யாரும் நினைக்க வேண்டியது இல்லை. 1000 வருட அதிகாலையில் உதயமாகிற நீதியின் சூரியனின் பிரகாசத்தினால் இத்தற்கால சத்தியம் ஏற்ற வேளையில் வேலைக்காரருக்கு கொடுக்கப்பட்ட போஜனமாக இருதயத்தில் சுத்தமுள்ள கபடமற்ற எல்லாராலும் கண்டு உணரப்பட்டு வருகிறது. இந்த பேராகிராஃப்ல சகோதரர் ரசல் வந்து அவர் சொல்றாரு, நம்ம பிரயாசம் பண்ண போறோம் இந்த புத்தகத்துல. இந்த தேவனுடைய தெய்வீக திட்டம் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் எப்படி வெளிப்பட்டுச்சு, எப்படி வெளிப்படுது, எப்படி வெளிப்பட போகுது, அது நம்ம முயற்சி பண்ண போறோம். இது தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனா இது நிமித்தம் வந்து எழுதுறவர் மிக ஞானி அப்படி நினைக்காதீங்க. மாறாக அந்த காலகட்டத்துல நம்ம எப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த நீதியின் சூரியன் உதிக்கிற கிட்ட நேரத்துல நம்ம வாழ்வு கொண்டு இருக்கிறதுனால இப்போ ஒரு விசேஷ வெளிச்சம் வெளிப்பட்டின்னு இருக்குது. ஒரு பசி தாகம் இருக்கிற வகுப்பா இருக்கு. இப்போ சகோதர சகோதரிகளுக்கு இந்த பேர மேல ஏதாவது கேள்வி இருக்கா? கருத்து இருக்கா? சந்தேகம் இருக்கா? இல்லாட்டி இது ரொம்ப எளிமையா இருக்கா ஆரம்பத்துல? பிரியா, நீங்க பேசலாம். புரியுது பிரதா. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர் சிச்சு. அது தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் பேருக்கு கடந்து போறோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பேரா சிஸ்டர். பக்கம் 3. சந்தேகப்படுகிறவர்கள் அதிகமாகிவிட்டதால் உண்மை மார்க்கத்தின் அஸ்திவாரமும் சத்தியத்தின் அஸ்திவாரமும் சந்தேகத்திற்கு இடமாகிவிட்டது. அவிசுவாசி கூட தேவனுடைய வார்த்தையின் மேல் தங்களுடைய விசுவாசத்தை உறுதியோடும் முழு நம்பிக்கையோடும் கட்டும்படி சத்தியத்தின் அஸ்திவாரத்தை முடிந்த அளவு பகிரங்கப்படுத்த முயற்சித்திருக்கிறோம். பின்பு வேத உபதேசங்களில் கட்டளையிடப்பட்டிருக்கும் துல்லியமான நீதி நியாயங்களின் மேல் அஸ்திவாரம் போடும் பொருட்டு மனிதனுடைய எந்த வகை நிதானிப்புகளினாலும் அங்கீகரிக்கப்படும் வண்ணமாக முடிந்த அளவு முயற்சித்திருக்கிறோம். சோ இங்க வந்து அவர் சொல்றாரு, நம்ம பார்க்கிறோம் வந்து எப்படி பொதுவாக ஒரு சந்தேகப்பட்ட மனநிலை இருக்குது இந்த வேதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, தேவன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல. அதுக்கு இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் வந்து ஸ்கெப்டிசிசம். ஸோ அந்த சந்தேகப்பட்ட மனப்பான்மையில இருப்பாங்க. சில டைம் ஒரு நல்ல மனசுக்குள்ளவர் கூட அப்படி இருப்பாங்க. நீங்க ஞாபகம் இருக்கும், அப்படித்தான் இருந்தாரு ஒரு அப்போஸ்தலர். நீங்க ஞாபகம் இருக்கும், அப்போஸ்தலனாகிய தோமா. மற்ற அப்போஸ்தலர் சொன்ன சாட்சி கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் குறித்து, அவருடைய இருக்கிற வெளிப்படுதல் தரிசனம் குறித்து அவங்க நம்பவே இல்லை. அவரு விரும்பிட்டார் சில நிரூபணம், அவர் எவிடன்ஸ் பார்க்கணும், அவர் வெளிரங்கமா பேசினாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஜனங்கள் இருக்கிறாங்க, தோமா வகுப்பார். அவங்க கூட நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவங்க அதிகமான ஆதரவு, அதிகமான நிரூபணம் விரும்புவாங்க. சதா பிரதர் சொல்றாரு, அவர் முழு முயற்சி பண்ணிருக்கிறாரு இந்த ஒரு புத்தகத்துல. அப்படிப்பட்ட இருக்கிற வேத வசனத்தின் ஆதாரம் காமிக்கிறதுக்கு.
இந்த காரியங்களுக்கு வசனத்தோட காமிக்கிறதுக்கு. அந்த வகையில ஒரு அவிசுவாசி கூட அந்த ஒரு ஒழுங்கு, ஒரு காரியத்தை பேசிக்கிறோம் இந்த வசனத்தின் ஆதாரத்துல இருக்கிறது, அந்த விஷயத்தை முயற்சி பண்ண போறோம்ட்டு அவர் சொல்றாரு. சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த பேரா மேல யார்கிட்ட கேள்வி கருத்து இருந்தா நீங்க பேசலாம். கூடுதலான கருத்து எதை பேசணும்னா கூட நீங்க பேசலாம் இந்த பேர சம்பந்தப்பட்டு. அடுத்த பேருக்கு போகலாமா? அடுத்த பேர போலாம். பக்கம் 3, 2வது பேர. தேவனுடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய திட்டங்கள் ஒன்றுக்கு ஒன்று இசைவானதும் ஒற்றுமையானதுமாக உள்ளது என அறியப்படும் போது எந்த ஒரு சுத்த மனசாட்சிக்கும் தேவ வசனத்தை படிக்கும் ஒவ்வொரு மாணாக்கருக்கும் உதவும் என்ற நம்பிக்கையில் சில விவரங்களை இங்கு கொடுத்திருக்கிறோம். வேதம் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் வெளிப்பாடு என அறிந்தவர்களை குறித்து நாம் சொல்வது என்னவென்றால், முழுமையாக அதன் உபதேசங்களை கற்றுக்கொண்டால் ஒன்றுக்கொன்று இசைவானதும் ஒத்து போவதுமான தெய்வீக திட்டத்தையும் அது தேவனுடைய குணாதிசயங்களோடு ஒத்து போவதையும் கண்டுகொள்வார்கள். சத்திய ஆவி நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தும் என்ற வாக்கு தத்துவத்திற்கு ஏற்ப நாம் சத்தியத்தை நேசிக்கிறவர்களாக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய தெய்வீக திட்டத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதே நம்முடைய நோக்கமும் எதிர்பார்ப்புமாய் இருக்கிறது. யோவான் 16வது அதிகாரம் வசனம் 13. இந்த பேராகிராஃப்ல சகோதரர் சொல்றாரு, இந்த தேவனுடைய தெய்வீக திட்டம் இது வேத வசனத்தின் இசைவா இருக்கிற வெளிப்படுற தெய்வீக திட்டம். இது ஒவ்வொரு இருக்கிற உண்மையான விசுவாசிக்கு முன்பாக நாம வைக்கும்போது நம்ம முயற்சி பண்றோம். எல்லா காரியங்கள் வேத வசனத்தின் ஆதாரத்துல வச்சுதான் நம்ம சொல்றது அல்லது வெளிப்படுவது. இந்த இருக்கிற தேவனுடைய தெய்வீக திட்டம் வேதத்துல வெளிப்படுறதுனால இது தேவனுடைய வாக்கு, தேவனுடைய வார்த்தை. இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறோம், இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டம். இன்னொரு காரியத்தை நம்ம ஞாபகத்துல வைக்கணும், இது முழுக்க இது மனிதனுடைய இருக்கிற புத்தி சம்பந்தமாய், மனிதனுடைய இருக்கிற திறமை சம்பந்தமான காரியத்தை கிடையாது. மாறாக இது முழுக்க தேவன் நமக்கு மேல வச்சிருக்கிற கிருபை, இரக்கம். எங்க தேவன் நமக்கு அவருடைய பரிசுத்த ஆவி தரார். அவருடைய பரிசுத்த ஆவியின் வெளிச்சத்துல நாம் இப்போ அவருடைய வேதத்துல இந்த வெளிச்சம் பார்க்க முடியுது. வசனம் வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 16வது அதிகாரம் வசனம் 13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இது கர்த்தர் இயேசு அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம். அவருடைய மரிக்கிறதுக்கு முன்னே அந்த கெத்சமனே போகிற வழியில. சோ நம்ம ஞாபகத்துல வைக்கணும், அந்நாள்ல இருந்து இந்நாள் வரை நம்ம சகல சத்தியத்துக்குள்ள நாம் போகிற வழி அவரு நமக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியின் கிருபையில நம்ம பார்க்கிறோம். எப்படி ஒரு வசனம்
இன்னொரு வசனம் இசைவா இருக்கு. இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் எப்படி போகிறோம் சேர்றோம், இதெல்லாம் முழுக்க முழுக்க தேவனுடைய பரிசுத்த ஆவி. அந்த நேரடிய பாஷை, அடையாள பாஷை, உவமை பாஷை, அதெல்லாமே சரியான பார்வையில புரிந்து கொள்றது இது தேவனுடைய பரிசுத்த ஆவியின் வெளிச்சம். இப்போ யாராவது சகோதர சகோதரிக்கு கேள்விகள், கருத்துக்கள், சந்தேகம் இருந்தா பேசலாம். ஞாபகம் வைங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்கு பேசுறதுக்கு. எதுவுமே கூச்சம் ஆகறதுக்கு அவசியமே இல்ல. ஆனா வெறும் அந்த பேராக்கு சம்பந்தமாய் தான் பேசுங்க. ஆ. ஆல்வின் பிரதர் சொல்லுங்க. ஆல்வின் பிரதர். பிரதர், இந்த தேவனுடைய தெய்வீக தேவனுடைய தெய்வீக திட்டம் வந்து தேவனுடைய குணாதிசயங்களோடு ஒத்து போகுது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது. ஆமா, தேவனுடைய தெய்வீக அதுக்கு ஏதாவது திட்டத்துல ஆமா, உதாரணம் கொஞ்சம் கொஞ்சம் ஜோரா பேசுங்க. வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. தேவனுடைய தெய்வீக திட்டம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய இதை வந்து நம்ம பார்க்க முடியும். குணலட்சணங்களோட அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா பிரதர்? எஸ் 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 நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. தேவனுடைய இருக்கிற தெய்வீக திட்டம் சகோதரர் ஆல்வின் தூத்துக்குடி அவர் கேட்கிறாரு. எப்படி தேவனுடைய இருக்கிற குண அதிசயங்களுக்கு இசைவா அது எப்படி வெளிப்படுது அப்படி வந்து கேட்கும்போது பிரதர் சொல்ற விதமா பிரதர் கேட்கிறார். அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கு கேட்கிறாரு. அதுக்கு உதாரணம் பார்க்கும்போது நம்ம முதலாவது நம்ம என்ன பார்க்கணும்னா தேவனுக்கு 4 குண லட்சணம் இருக்குது. நம்ம பார்க்கிறோம் ஆதி இது வெளிப்படுத்தல்ல வந்து 4ஆம் அதிகாரத்துல 6ஆம் 7ஆம் வசனத்துல. இப்போ இந்த 4 குணலட்சணம் தேவனுடைய 4 குணலட்சணம் அது எப்படி வெளிப்படுவது மனுக்குலத்துக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம் இந்த தெய்வீக திட்டத்துலனா முதலாவது நம்ம பார்க்கிறோம் வெளிப்படுது. நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய நியாயம், நீதி. அந்த பாவம் சம்பவிக்கும் போது, பாவம் மேல நியாய தீர்ப்பு வெளிப்படும் போது, பாவத்தின் சம்பளம் மரணம் வந்து மனுக்குலம் ஆதாம் ஏவாள் மேல வர வச்சு அவங்க வந்து ஏதன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தி இனி அவங்க ஜீவ விருட்சத்தை சாப்பிடறதுக்கு அதிகாரம் இல்லை, அனுமதி இல்லை. இங்க வந்து நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய இருக்கிற நீதி, அவருடைய நீதி குணலட்சணம் இது வந்து வெளிப்படுது முதலாவது. அதுக்கு பிற்பாடு நம்ம பார்க்கிறோம் ஏற்ற நேரத்துல அந்த ஒரு 4000 வருஷம் பின்பு தேவனுடைய 2ஆம் குணலட்சணம் வெளிப்படுது. அது எந்த 2ஆம் குணலட்சணம் நம்ம பார்க்கணும்னா அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பும் போது அவரே வந்து உலகத்தை மீட்றதுக்காக, மீட்கும் பொருள் மரணத்திலிருந்து மீட்றதுக்காக அவர் அனுப்புறாரு. அவரு ஆகிறார் அந்த மீட்கும் பொருள். அவர் கொண்டு வர்றது மனுக்குலத்துக்கு மரணத்திலிருந்து மீட்பு. இது வந்து நம்ம தெரியும் யோவான் 3:16 தேவனுடைய அன்பு வெளிப்படுது நம்ம பார்க்கிறோம். இப்படியே அந்த தேவனுடைய தெய்வீக திட்டம் காலப்போக்கில் போகும்போது 3வது விஷயம் என்ன பார்க்கணும்னா ராஜ்யம் ஸ்தாபிக்கும் போது நம்ம பார்க்கிறோம் 2ஆம் உலகம் முடியும் போது 3ஆம் உலகம் வெளியரங்கமாய் வெளிப்படும் போது அந்த மரணத்திலிருந்து உயிர்த்ததல் மற்றும் புதிய வானம் புதிய பூமி வெளிப்படும் போது அங்க தேவனுடைய வல்லமை வெளிப்படும் தான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பின்பு அந்த மத்தியஸ்தர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு காலப்போக்கு போக போக அந்த 1000 வருஷம் முடியும் போது முழு மனக்குலம் புரிஞ்சுக்குவாங்க எவ்வளவு பெரிய ஞானம் தேவன் கிட்ட இருக்கு, எவ்வளவு பெரிய ஞானத்துல தேவன் அவருடைய குமாரனை வச்சு இவ்வளவு அருமையான ஒரு ரட்சிப்பு கொண்டு தெய்வீக திட்டம் மனுக்குலத்துக்கு அவர் உண்டாக்கிட்டார், அவர் செயல்பட்டார். இது ஒரு உதாரணம். மற்ற சகோதரி இப்போ ஃப்ரீயா இருக்கிறாங்க, நீங்க பேசணும்னா நீங்க பேசலாம். ஆல்வின் கேட்கிற கேள்வி.
ஆல்வன் உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? நீங்க பேசலாம். இல்ல ஓகே பிரதர், ஓகே. மற்ற சகோதர சகோதரிகள் கூட நீங்க இது விஷயம் ஃப்ரீயா உரிமையா நீங்க பேசலாம். அந்த தெய்வீக திட்டத்துல தேவனுடைய குணலட்சணங்களுக்கு ஆத ஆ அ ஆம் தேவனுடைய குணலட்சணங்கள் படிப்படியா அது எப்படி வெளிப்படுது? அதுதான் பிரதர் கேட்டார். யாருக்கு ஏதாவது கருத்து இல்லன்னா நம்ம நெக்ஸ்ட் பேரா போகலாமா? பிரதர் சுரேஷ், தூத்துக்குடி சுரேஷ் பிரதர். சுரேஷ் சொல்லுங்க பிரதர். வணக்கம். வணக்கம் பிரதர். இதுல வந்து பிரதர், இப்போ நீங்க தேவனுடைய நீதி, அன்பு, வல்லமை, ஞானம் இப்படி வரிசைப்படுத்தி சொன்னீங்க. அதாவது ஆதாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னாலேயும் சரி, இல்லாவது சர்வத்தையும் தேவன் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாலேயும் சரி, இப்போ நம்ம எந்தெந்த கிரகத்துல நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் தேவன் வந்து ஏற்கனவே முன்கூட்டி அறிஞ்சிருவா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆதாம் இப்படி நடப்பாரு, அவரு கீழ்ப்படியாமைக்குள்ள போவாரு, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும், ஈடுபலி கொடுக்கப்படும், மனுக்குலம் மீட்கப்படும், எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது தேவனுடைய ஞானம் தானே பிரதர் முதலாக அது எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடியதா இருக்கு. நீங்க நீங்க பேசின்கிற விஷயம் வந்து ஒரு ஒரு எல் இல்லாம பவுண்டரி இல்லாம பேசின்கிறீங்க. நாங்க பவுண்டரி வச்சிருக்கிறோம் இங்க. அந்த பவுண்டரி என்னன்னா யுகங்கள் பற்றியான தெய்வீக திட்டம். மனுக்குலத்துக்கு தேவன் பணிக்கிற திட்டம் ஆரம்பிக்கிறது ஆதாமுடைய சிருஷ்டிப்பு. சிருஷ்டிப்புக்கு பின்பு வீழ்ச்சி, வீழ்ச்சிக்கு பின்பு தீமையின் அனுமதி. அந்த மாதிரி தான் நம்ம வந்து பேசியிருக்கோம் பிரதர். சரி பிரதர், அப்படியே பார்த்தாலுமே நம்ம ஆதாமுடைய சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, மீட்பு அப்படின்னு பார்த்தாலுமே அதையும் முத முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடியது தேவனுடைய ஞானம் தானே பிரதர் ஃபர்ஸ்ட் வரணும், அப்படி இல்லையா? நல்லது நீங்க சொல்றீங்க. நீங்க தேவனுடைய ஞானம் வந்து நீங்க எடுத்து பேசிக்கிறீங்க. பட் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பிரதர் என்ன எழுதுறாரு இங்க இந்த புக்ல, இந்த தெய்வீக திட்டத்திலேயே வந்து இது தேவனுடைய இருக்கிற குணலட்சணங்களுக்கு இசைவா வெளிப்படுது. சோ இது யாருக்கு வெளிப்படுது? யாருக்கு வெளிப்படணும் தேவனுடைய தெய்வீக குணலட்சணங்கள்? இது மனுக்குலத்துக்கு. சோ மனுக்குலத்துக்கு இது வெளிப்படுவதற்கு தேவன் எப்படி வெளிப்படுறார் நம்ம பார்க்கணும்னா, இந்த நம்ம பார்த்துக்கிறோம் இந்த காரியத்தை. முதலாவது அந்த வீழ்ச்சியில நடந்த காரியம் எங்க தேவன் பாவம் மற்றும் மரணத்து மேல அவருடைய தீர்ப்பு கொண்டு வந்தாரு. அதுதான் வந்து ஒரு நீதியுடைய வெளிப்பாடு. அதுக்கு பிற்பாடு தான் வந்து தேவன் வந்து ஏற்ற நேரம் ஒரு 4000 வருஷம் பிற்பாடு அவரு கொண்டு வரது நம்ம பார்க்கிறோம். அவருடைய குமாரன் வழியாய் அந்த மனுக்குலத்துடைய மீட்பு. சோ ஞானம் வந்து ஏன் கடைசியில நம்ம வச்சுட்டோம்னா, எனக்கு இந்த இவ்வளெல்லாம் காரியம் தேவன் செஞ்சுட்டாரு, இவ்வளெல்லாம் விஷயங்கள் தேவன் வந்து ஒரு திட்டம் உண்டாக்கிட்டாரு, எவ்வளவு ஆச்சரியமா இது வெளிப்பட்டது, இது புரியறதுக்கு கடைசியில தான் நம்ம பார்க்கிறோம். முழு மனுக்குலம் அது மட்டும் இல்ல, நம்ம எடுக்கலாம் தூதர்கள் கூட இந்த விஷயத்தை கடைசியில தான் ஒரு வெளியரங்கமான பார்வையில வெளிப்படும். இது விஷயத்தை சுரேஷ் பிரதர் நீங்க வாசிக்கலாம். ஒரு வசனம் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். சாரி 13வது வசனம். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் வசனம் 13. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். இங்கதான் முழு சிருஷ்டிப்பு இந்த 1000 வருடம் முடிக்கும் போது முழுவதும் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய திட்டம் வெளிப்படும் போது எல்லாருக்கும் வந்து அந்த கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அந்த தெய்வீக திட்டத்துடைய முழுமை புரிஞ்சிக்கும் போது தேவனுடைய ஞானம் அங்கே வெளிப்படுது சுரேஷ் பிரதர். ஆனா சுரேஷ் பிரதர் கேட்கிற கேள்விக்கு மற்ற பிரதர் சிஸ்டர் என்ன சொல்றீங்க? தேங்க்யூ பிரதர்.
தேங்க்யூ. மற்ற சகோதரிகள் உங்க கருத்து கூட நீங்க பேசலாம். சுரேஷ் பிரதர் சொல்ற விஷயம் நம்ம ஓரளவுக்கு நம்ம பார்வையில இருந்து ஒரு பதில் கொடுத்துருக்கிறோம். ஆனா வேற பார்வை யார்கிட்ட இருந்தா நீங்க பேசலாம். பிரதர், ஒருவேளை பிரதர் கேட்ட கேள்விக்கு ஒருவேளை தேவனுடைய குணலட்சணங்கள் எல்லாமே ஏன் ஞானம் முதல்ல வர்றதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒருவேளை தேவனுடைய குணலட்சணங்கள் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு செஞ்சுதான் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். பாருங்க பிரதர் ஆல்வின் சொன்ன பாயிண்ட் கூட ரொம்ப அருமையா இருக்குது. சுரேஷ் பிரதர், ஆல்வின் பிரதர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ஆரம்பத்துல அந்த நீதி வெளிப்படும் போது கூட அந்த நீதி கலந்துட்டு மற்ற 3 குணலட்சணங்கள் கூட. அது வல்லமையுள்ள நீதி, அன்பு உள்ள நீதி, ஞானம் உள்ள நீதி. சோ அந்த சக்கரத்துக்குள்ள சக்கரம் இருக்கிற கொள்கையில அதை நம்ம என்ன பார்க்கணும்னா, நீதி முதல் வெளிப்படும் போது பாவமுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுதுன சமயத்துல அங்க கூட தேவனுடைய ஞானம் இருந்துச்சு கூட. சோ இது பிரதர் ஆல்வின் பிரதர் உங்களுக்கு சொல்றாரு பிரதர் சுரேஷ். மனுக்குலங்கம் கடைசியா தேவனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய குணாதிசயங்கள்ல ஞானம் கடைசியா. ஆமா, எனக்கு மனுக்குலமே படிப்படியா உயிர்ப்பிக்கும் போது அவங்களே அந்த விழுந்து போன நிலையில பூர்ணம் அனஸ்தாசிஸ் பெற்றுக்கொள்ளும் போது ஒரு அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைக்கு வரத்துக்கு அந்த 1000 வருஷம் கடைசியில தான் அது நடக்கும். பூர்ணமான பிறகு அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க தேவனுடைய ஞானம். அப்பதான் அவங்களுடைய பூர்ண புரிதல், பூர்ண திறமை எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். மற்ற சகோதரிகள் ஏதாவது கருத்து, கேள்வி, மாற்று கருத்து கூட கொண்டு வரலாம் தாராளமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பேராக்கு போகலாமா? பக்கம் 3 கடைசி பேரா மற்றும் பக்கம் 4. அவ்வாறு ஆராய்ச்சி செய்பவர்களாகிய நமக்கு முன்பாக 2 வழிமுறைகள் உண்டு. அதில் ஒன்று, எல்லா கிறிஸ்தவ பிரிவுகளில் சொல்லப்படுவது எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து அவைகளில் உள்ள சத்தியத்தை மட்டும் எடுத்துக்கொள்வது. ஆனால் இது எல்லையில்லாத முயற்சி. இம்முயற்சியில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னவெனில், அவ்விதம் முயற்சிக்கும் போது நாம் எடுக்கும் முடிவு ஒருவேளை மாறிவிட்டால் அல்லது தவறினால் அல்லது நம் தப்பெண்ணம் எவ்வகையிலும் வளைந்து கொடுத்து விட்டால் இப்பிரச்சனைகள் நம்மை சரியான தேர்ந்தெடுத்தலை தடுப்பதுடன் சத்தியத்தை தள்ளிவிட்டு தவறை சத்தியம் என்று எடுத்துக்கொண்டு விடுவோம். மேலும் இம்முறையை கையாளும் போது மேலும் சில இழப்புகளை நாம் அடைவோம். எவ்வாறெனில், சத்தியத்தை தேடி அதன் வெளிச்சத்தில் நடக்க விரும்புவோருக்கு சத்தியத்தின் வெளிச்சமானது தற்காலத்தில் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசித்து வெளியாகி கொண்டிருக்கும் இவ்வேளையில் அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட பல்வேறு கிறிஸ்தவ பிரிவினர்களுடைய உறுதியானதும் நிலையானதுமான போதகங்கள் தற்காலத்திலும் இருப்பதினால் நாம் பெரிய இழப்பை ஏற்க நேரிடும். ஒவ்வொரு பிரிவினரும் சில முக்கியமான விஷயங்களில் மற்றொரு பிரிவினர்களுடைய போதகங்களுக்கு விரோதமாய் பேசுவதால் அவர்கள் எல்லாரிடத்திலும் அதிக அளவில் தவறுகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆகவே இம்முறையானது நம் மனதில் உள்ள தப்பெண்ணங்களை எல்லாம் உதறிவிட்டு ஒருவரும் தேவனுடைய வார்த்தைகளில் தனக்கு வெளிப்படுத்தப்பட்டதற்கு அதிகமாக தேவ திட்டங்களை அறிந்து கொள்ள முடியாது என்று நினைவு கூர்ந்து அவ்வார்த்தையானது தாழ்மையும் இருதயத்தில் எளிமையும் உள்ளவர்களுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் தேவன் நமக்கு அருளி இருக்கிற
பல்வேறு தெய்வீக உதவிகளை, அதாவது ஆதாரங்கள் உபயோகித்து அவ்வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு ஆர்வத்தோடும் உண்மையோடும் அதிலுள்ள வழிநடத்துதல்களையும் அறிவுரைகளையும் மாத்திரமே தேடுவது இம்முறையாகும். எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 11 முதல் 16 வரை. இந்த பேராகிராஃப் வந்து நீங்க ரொம்ப தியானிக்கணும் அன்புக்குரிய சகோதரர் மற்றும் சகோதரிகளை. இந்த பேராகிராஃப் வந்து பெரிய பேராகிராஃப். இந்த பெரிய பேராகிராஃப்ல பிரதர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து ஒருத்தர் சத்தியத்தை தேடுறதுக்கு பிரயாசம் பண்ணிட்டா, இப்ப சத்தியத்துக்கு தேடுறதுக்கு பிரயாசம் பண்ணிட்டா, வேதம் புரிஞ்சிக்கிறதுக்கு பிரயாசம் பண்ணிட்டா, 2 வழி இருக்கு. முதலாம் வழி வந்து கிறிஸ்து சபைகள் மத்தியில தேடணும். கிறிஸ்து சபைகள் மத்தியில தேடி விசாரிச்சுட்டு பிரயாசம் பண்ணோம் சத்தியம் பைபிள் புரிஞ்சிக்கிறதுக்கு. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்தவர் சபைகள் மத்தியில விதவிதமான இருக்கிற அவங்களுடைய விசுவாசம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அவங்க ஒரு வச்சுன்னு இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், வேதத்தோடு இருக்கிற வசனங்கள் மேல அந்த சபைகள் மத்தியில நம்ம பார்த்தாக்கா அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. ஏதோ மாறுதே இல்லை, ஏதோ அசைக்கிறதே இல்லை, பிக்சடா இருக்குது. ஆனா சத்தியம் அப்படி இல்லை. சத்தியம் வந்து ஒரு பெருகிட்டு இருக்கிற வெளிச்சம், நடுப்பகல் வரைக்கும் அது பெருகிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி பிரயாசம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அந்தந்த இருக்கிற கிறிஸ்தவர் சபைகளோட இருக்கிற விசுவாசம்ல தவறுகள் பெற்றுக்கொள்றதுக்கு தவறுகள் முன்னாடி வச்சு அது வந்து பார்க்கறதுக்கு சூழல் இருக்கும். 2வது இந்த சத்தியத்தின் தேடுதல் அந்தந்த கிறிஸ்துவின் சபைகள்ல ஒரு குறிப்பிட்ட பிக்சட் இருக்கிற விசுவாசம்ல தான் இருக்குது. இதுக்கு பதிலாக 2ஆம் விதம் என்ன பார்க்கணும்னா, 2ஆம் விதம் வந்து நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, அது வந்து வேதத்தை எடுத்து வேதத்தை படிக்கிறதுக்கு பிரயாசம் பண்ணி தேவன் கிட்ட ஜபத்தை வச்சு அந்த வகையில நம்ம தேடிட்டா கண்டிப்பா தேவன். ஆக்சுவலி இங்க பிரதர் ரசல் என்ன சொல்றாருன்னா, அவருடைய சொந்த சாட்சி சொல்லிங்கிறார், அவருடைய சொந்த அனுபவம் பேசுகிறார். அவரு வந்து ஒரு ஆரம்பத்துல ஒரு இந்த பேர் சபைகள்ல இருந்து அந்த பிரெஸ்பிட்டேரியன் அந்த இருக்கிற சபைகள்ல இருந்து அவங்க காங்கிரிகேஷனல் சபையில இருந்து அந்தந்த சபையோடைய இருக்கிற உபதேசங்கள் போதனைகள் அதன் மேல அதிருப்தி ஆகி அப்புறமா வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் வந்து உலகத்தோடு இருக்கிற விசுவாசம் விசுவாசங்கள் வேற மதங்கள் அதுக்குள்ளெல்லாம் போய் அது இன்னும் மோசமா இருக்குது, அது புத்திக்கு எட்டாத விஷயமா இருக்குது பார்த்து திருப்பி பைபிளுக்கு வந்து அப்புறம் தனிப்பட்ட வகையில ஜப சிந்தையில பைபிள் படிக்கும்போது அவருக்கு வெளிப்பட்டுச்சு அந்த வெளிச்சம். சோ அவர் என்ன சொல்றேன்னா, யாராவது சத்தியத்தை தேடுறதுக்கு பிரயாசத்துல போனா 2 விதம் இருக்குது. ஒன்னு வந்து கிறிஸ்தவருடைய இருக்கிற சபைகளுக்குள்ள போய் தேடி அவங்களுடைய இருக்கிற உபதேசங்களுக்குள்ள நம்ம தேடி அது ஒரு நல்ல விதம் இல்லை. ஆனா இன்னும் பெட்டர் விதம்னா இண்டிபெண்டன்ட் ஸ்டடி அவர் பேசுறாரு. அந்த வகையில வந்து கடைசியில என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட இருக்கிற இப்படி பிரயாசத்துக்கு தேவன் சில உதவிகள் எப்படி வைக்கிறார்னா, அந்த உதவி கருவிகள் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 16. எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 11 முதல் 16 வரை. கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். இல்ல எபேசியர்
எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-16 சிஸ்டர். சாரி பிரதர். நோ ப்ராப்ளம். எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 11 முதல் 16 வரை. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சோ இங்க வந்து நம்ம பாக்குறோம் பிரதர் வந்து கோட் பண்றது அந்த வசனம் ஏதோ சபையுடைய ஆவிக்குரிய உருவாக்குதலுக்காக தேவன் வச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு ஏற்பாடு, அந்த ஒரு கருவிகள். ஆனா இந்த பேராகிராஃப்ல சகோதரர் ரசல் வந்து நம்ம பாக்குறோம், நம்ம ஞாபகம் வைக்கணும், அவர் 1886 இது இது எழுதும்போது அந்த நேரத்துல வந்து அவரு என்ன பார்த்துக்கிறார்னா, அவரே சத்தியமே தேடின்கிறார். அவரே சத்தியத்தை தேடின்கிறாரு. அவரே சத்தியத்தை தேடுற வாஞ்சையில இது எப்படி தேடணும், என்ன மாதிரி அனுபவங்கள் வருது தேடும் போது அது எடுத்து பேசுகிறார். அது எடுத்து பேசும்போது அவரு சொல்றாரு, பேர் சபைக்குள்ள போயிட்டு நீங்க தேடுறதுக்கு பிரயாசம் பண்ணனா இதெல்லாம் தான் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் இருக்கும். அது மாறாக நீங்க தனிப்பட்ட வகையில வேதத்தை எடுத்து தியானம் பண்ணி ஜெபம் பண்ணி அது படிக்கிறதுக்கு பிரயாசம் நீங்க பண்ணிட்டானா கண்டிப்பா உங்களுக்கு தேவன் அவருடைய பரிசுத்த ஆவி மூலமாய் உங்களுக்கு அந்த வெளிச்சம் படிப்படியா உங்களுக்கு வெளிப்படுவார், கொண்டு போவார். இது ஒரு வசனத்தின் ஆதாரத்துல கூட இருக்குது. நம்ம ஞாபகம் வைக்கணும், ஒரு வசனம் இருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில பேசினாரு. அது முழு சுவிசேஷ யுகத்துக்கு அது ஒரு ஆதார வசனம் இருக்குது. யாரு சத்தியத்தை தேடுறதுக்கு விரும்புறாங்க. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 7, 8. மத்தேயு 7வது அதிகாரம் வசனம் 7 மற்றும் 8. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். சுருக்கமா சொல்லும்போது இந்த கேளுங்கள் குறிக்குது அந்த பசி தாகம், உண்மை உள்ள வாஞ்சை உள்ள விசுவாசி. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து தேடங்கள் வந்து அந்த கேளுங்கள் நிலைக்கு தேடங்கள் நிலைக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா தேவன் தான் அந்த வேதத்தோடு இருக்கிற வெளிச்சத்தை கொடுக்கிறார். தேடங்கள் குறிக்குது தொடர்ந்து அந்த படிப்பு, வேதத்தோடைய படிப்பு, அந்த தொடர்ந்து வேதத்துடைய படிப்புதான் தேடங்கள் தான் பார்க்கிறோம். ஆனா தட்டுங்கள் குறிக்குது வேதத்துக்குள்ள இருக்கிற பூட்டப்பட்டு இருக்கிற தீர்க்க தரிசனமான பகுதி. அது கூட தேவனுடைய ஏற்ற நேரத்துல யார் யார் தட்டுறாங்களோ அது திறக்கப்படும். சோ பாருங்க, இது இந்த வசனத்தின் ஆதாரத்துல சகோதரர் பேசுகிறாரு. இப்போ சகோதர சகோதரிகள் உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் நீங்க தெரிவிக்கலாம். பில்பர்ட் ராணி சிஸ்டர் கூட நீங்க கேட்கலாம் கேள்வி.
எல்லாம் தெளிவா புரிஞ்சுட்டீங்களா போல தெரியுது. சகோதர சகோதரிகள், இது லாஸ்ட் 2 நிமிஷம். எனக்கா நம்ம கிளாஸ் உடைய நேரம் முடிஞ்சுச்சு. யாராவது கிட்ட ஏதாவது சொல்லணுமா? கடைசியில கூட இந்த இந்த 2வது நாளோடைய இருக்கிற நம்மளுடைய முயற்சியில இதுக்கு கூட உங்களுடைய ஃபீட்பேக் பேசணும்னா கூட இப்ப நீங்க பேசலாம். ஏதாவது நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம், மாத்தணும் அல்லது நீங்க புடிச்சிச்சு நீங்க பேசலாம். சரி, நீங்க எதுவுமே பேசல. சரி, நம்ம முடிவுக்கு கொண்டு போறேன். ஓவர் டூ பிரதர் ஆண்டனி பிரபு. சிஸ்டர் பில்பட்ரானே ரொம்ப நன்றி.